அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போது நான் ஹரி ஓம் அப்படின்னு சொல்லணுங்க ஐயா. ஹரி ஓம், ஹரி ஓம் அப்படின்னு சொல்லணுங்க ஐயா. ஹரி ஓமா ஹரி ஓமா? ஹரி ஹரி ஹரியா? ஹரி ஹரி ஓம் அப்படின்னு சொல்லணுங்க ஐயா. அது எங்கள் குழந்தைய ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி உபதேசம் வாங்கினுங்க ஐயா. ஃபஸ்ட் டைமே இங்கே வந்திருந்தனால உபதேசம் வாங்கினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் ஆத்ம வணக்கம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு புதுசாக இருந்தது. ஒன்று இங்கே எல்லாமே புதுசு தான். அதே மாதிரிங்க ஐயா, ஒரு சித்தர்கிட்ட பார்த்தனுங்க ஐயா. அவர் ருத்ராட்சம் போட்டுட்டு இருந்தார். சித்தரா? அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேனுங்க ஐயா. அவர் இல்லை, எங்கே இருக்கிறாருன்னா, எனக்கு காயிலேருந்து ஒரு 4-5 பேர் சொல்லிட்டாங்க சித்தரை பார்த்தேன்னு. நான் கூட போய் பார்த்துட்டு வரலாம், உடம்பு போய் நல்லான்னு ஒன்றுன்னுட்டு. இங்கே இந்த மாதிரி ருத்ராட்சம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, நீ எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா உபதேசம் வாங்கும்போது. நான் சரிங்க, கடவுளை நம்புறவன், சரி, கவரை நம்புறவன். சரி, சரிதா? சரிங்க. இந்த கையில் கட்டிங்கிற கவர் இருக்குத, ஆமாங்க, அது ஊறி போச்சுன்னா, அழுக்காய் போச்சுன்னா அருந்து ஊந்துட போகுது. ஆமாங்க. அப்போ அந்த கவர் காப்பாற்றுமா ஒன்று? இறைவன் தான் காப்பாற்ற. அப்புறம் எப்படி அதை கட்டின்னு தெரியுறீங்க? நம்பிக்கை தானங்க. அப்போ அது மேலே இருக்கிற கவர் மேலே இருக்கிற நம்பிக்கை உன் உயிர் மேலே இல்லையா? இப்போ தானங்க உயிர்னு என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இனிமேல் இங்கே வந்து அதெல்லாம் அறுத்துடுவோம். அறுத்துட்டா தான் உபதேசம் பண்ணுவோம். சரி. இந்த கரி ஓமன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, ஹரி ஓம் பண்ணுவாங்க. ஓ சரி. முதல்ல சொல்றதே திருப்திக்குன்னு சொல்லுங்க. சரி. கரி ஓமன்னா என்ன அர்த்தம்? சிவனும் விஷ்ணு. அது எப்படி கரி ஓம் ஆகும்? ஹரினா விஷ்ணு, ஓம்னா ஹரி. ஹரி ஹரி கரி இல்லை, கா வேற ஆ வேற. சரிங்க ஐயா, சரி. ஹரி ஓம். ஹரி ஓம்னா இறைவனை பற்றி அறிய போறேன், நான் தெரிஞ்சுக்க போறேன்றதான் ஹரி ஓம். ஓ சரிங்க. கரி ஓம் இல்லை. சரிங்க. கரி ஓம்னா கோழிக்கறி கடையில் தான் போய் நிற்கணும். சரி. அதனால ஐயா சொல்லி பழகிட்டவங்க ஐயா. அது பழகிட்டு இல்லை, மாத்திக்கிறேங்க. அடுத்து இன்னொன்னுங்க ஐயா, சொல்லு. ஒவ்வொருத்தர் கடவுளை தேடி போகும்போது, கடவுள் தேடி. ஆமாங்க ஐயா, வழக்கத்தில் அது மாதிரி வந்துடுத்துலங்க ஐயா. மக்கள் அது மாதிரி தான் நினைச்சிட்டாங்க. வழக்கத்தை பற்றியே பேசல. சரி. கடவுளை தேடி போனேன். போறோங்க ஐயா. போகும்போது என்னையும் கூட்டுன்னு போகும்போது குரு தானே கிடைப்பாருன்னு சொல்றாங்க ஐயா. அது எந்த ரோடெல்லாம் குரு பாய்ப்பா. சரி. குருவுக்கா பஞ்சம். சரி. பணம் இருந்தா சரி, குரு ஏராளம். சரி, நிறைய குருமார்கள். சரி. அதனால தானா கிடைப்பாங்க, நீ ஒன்னும் தேட வேண்டியதில்லை. சரி. குருமார்கள் உன்னை தேடி வந்துடுவாங்க பணம் இருந்ததுன்னு. பணம் இல்லைன்னா உன்னை சட்டை பண்ண மாட்டாங்க. சரி. அதனால நீ நிறைய பணத்தை சேரு. சரி. குரு தானா வருவார். சரி. ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட கோந்துருந்தனுங்கய்யா. அவர் இங்க உபதேசம் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு கோந்துட்டு இருக்காரு. வானான்னு சொல்லிட்டு என்ன காரணம்? அவர் ஒரு காரணம் சொல்றாருங்க ஐயா. எனக்கு காலையிலயும் ஷிஃப்ட் இருக்குது, நைட்டு ஷிஃப்ட் இருக்குது. விடிய காலையில 24 மணி நேரம் வேலை செய்யணும் பாரு. இல்ல, விடிய காலையில 24 மணி நேரம் அவர் வேலை செய்வாரு. சரி. இதை செய்ய முடியாது. அதனால இந்த உபதேசம் ஆனா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லு. அவர் ஈவினிங் பண்ணா நல்லதா இல்லையான்னு கேட்கணும். பண்ணவே வேணான்னு சொல்ற. அப்புறம் பண்ணா ஈவினிங் பண்ணா, மார்னிங் பண்ணா, நைட்டு பண்ணான்ற. சரிங்க. ஏன்னா அவர் கேட்டதுக்காக ஐயாட்ட கேட்டேங்க. இது மனம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது உபயோகப்படாதுப்பா. சரிங்க. இதெல்லாம் நீங்க கோயிலா சுத்தி பழக்கப்பட்டுட்டோங்க. ஆமா, நீங்க அதையே சுத்திக்கின்னு இருங்க. இதெல்லாம் வேணாம். இது யூஸ் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அதுதான் சொன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா. சரி. நீங்க அதையே பழகிட்டீங்க, அதையே போய் சுத்துங்க போங்க. இனி சுத்த முடியாது இல்லைங்க. அதான் நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க இல்லைங்க. இது யூஸ் ஆகாது சாமி உங்களுக்கு. 1000 விளக்கங்கள், 1000 மகான்கள் குத்துக்கிறான். எந்த மனுஷன் கேட்டான்? ஏன்னா இவனுக்கு எது பிடிக்குமோ அதானே செய்வான். எவன் சொல்றதை எடுத்து போறான். சரி. அதனால உங்களுக்கு செய்து நீங்க கோயிலா போயிட்டு கும்பிடுங்க, நல்ல துட்டு செலவு பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதை விட்டு இது வெட்டுன்னு ஒண்டியா உட்காந்து வெறுப்பா இருக்கும். ஆத்மா நடக்குங்க. இந்த திருவோடு எடுக்கிறாங்க இல்லையா, திருவோடுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். எல்லாம் திருவோடுன்னா என்னத்துக்கு அந்த ஓடு கொடுத்தாங்க? எங்கே போய் பிச்சை எடுக்கணும்? எல்லாம் இங்கே பிச்சை எடுக்கிறதா? ஆனால் அதுக்கு வேறு பொருள் எல்லாம் இருக்கா? ஆமாம் சாமி.
அதை பற்றி சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல. திருவோடு எல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ணான், பிச்சைக்காரெல்லாம் வச்சு வாங்கி வச்சுனேன், ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கினேன், தெரு தெருவா கோயில் கோலாக வந்து பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கிறதுக்கா திருவோடு இல்லையா? இல்லை, பிச்சை எடுக்க தான் திருவோடு. ஆனால் அந்த திருவோடில் எதை பிச்சை எடுக்க போகிறோம், இதுதான் கேள்வி. திருவோடையில் வச்சு நீ பிச்சை எடுத்து தான் ஆகணும். அது அதோட அடையாளம். நான் யார்கிட்ட பிச்சை எடுக்கிறேன், எதை பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய அடையாளம் தான் அது. ஏன் திருவோடு தட்டையத்தாவே எல்லாம் போடுவானே? தட்டையத்தான் பிச்சை போட மாட்டான் சாமி, சாப்பாடு போடுவான், காசு போடுவான். அப்போ உலகத்தின் நோக்கமே பிச்சை எடுக்கிறவன் மட்டும்தான் தட்டை எடுக்கணும். அது அடையாளமாக தான் அங்கே வச்சுருக்காங்க. திருவோடுன்றது ஊரில் வரவங்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு திருவோடு இல்லை, அது பாவம். யாருன்னா தெரியுமா? ஆனால் திருவோடு காமிச்சா தான் பிச்சை போடும். இவன் நினப்பு பசிச்சா நாய்க்கு கூட உணவு வைக்கிறான் சாமி, உனக்கு எனக்குமா இறைவன் கை விட்டுருவான். கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை செய்த இறைவன். கல்லுக்குள்ளே ஒரு தேரை இருக்குது, அது எப்படி அந்த கல் உடையிற வரைக்கும் உயிராகுது? அதுக்கு சாப்பாடு யார் கொடுத்தான்? அது உயிர் வாழ யார் அந்த சக்தியை கொடுத்தான்? இதெல்லாம் யார் பார்க்குறா? இல்லையே. இறைவனோட பெருமை யாருக்கும் தெரியலையே. இவன் திருவோடத்தான் தான் பிச்சை போனான் இவன் நினச்சினுக்கிறான். திருவோட்டுக்கான அடையாளம் ஞானம் அடைஞ்சவனுக்கு மட்டும்தான் திருவோடு சாஸ்வதம். அதை பார்த்தாலும் தெரிஞ்சு ஒரு ஞானத்தை பிச்சை எடுக்கிறான். யார்கிட்ட பிச்சை எடுக்கிறான்? ஏற்கனவே குருக்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கிட்டான் ஞானத்தை. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இறைவன்கிட்ட போராடிக்கிறான். இந்த தட்டில் போடக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜடத்துக்கு கிடையாது. திருவோட்டில் பிச்சை போடக்கூடிய தகுதி நம்ம யாருக்குமே கிடையாது. ஒரே தகுதி இறைவனுக்கு மட்டும்தான். அப்போ நான் யார்கிட்ட பிச்சை எடுக்கணும்? இறைவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். அங்கே வாங்குகிற பொருளை இதில் வச்சு சாப்பிடணும். இப்போ உண்மையிலே திருவோடு எது? இப்போ வாங்க வழிக்கு உண்மையிலே திருவோடு எது? இந்த ஊன் உடம்பு தான் திருவோடு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் போனதுக்கப்புறம் கண்ணு, காது, சுவை அப்படின்னு எல்லாம் ஒன்று ஒன்று தன்மாத்திரை, கரணம், பூதம், இப்படி ஒன்று ஒன்றா தன்மாத்திரைகள் எல்லாம் போனதுக்கப்புறம் இதுவும் என்ன ஆகும்? அதே திருவோடாக மாறி நிற்கும். அன்றைக்கி நான் யார்கிட்ட போய் பிச்சை எடுப்பேன்? ஊரில் போய் பிச்சை எடுக்க மாட்டேன், தலைவன்கிட்ட பிச்சை எடுப்பேன். அதுக்கு சாட்சியாக வச்சுருந்தா தான் சிவனடியாக வச்சுருக்கணும். சிவனையே கதியாக இருக்கிறவன் தான் திருவோடு வச்சுருக்கணும். ஏன்னா இன்றைக்கி கையில் சாட்சியாக இருக்க இந்த திருவோடு இந்த உடல் நாளைக்கு சாட்சியாக மாறப்போகுது. இதுக்குள்ளே வேறு பொருள் இல்லை. திருவோட்டில் வேறு பொருள் இருக்குமா? வேறு பொருள் யாராவது பார்த்துக்கிறீங்களா? ஒரு ரூபா பாட்டோட எடுத்து வச்சு எப்பவுமே காலியாக தான் வச்சுருப்பான். ஏன்னா அப்போ தான் இன்னொரு ஆள் போடுவான். உண்மையிலே திருவோட்டில் எதுவும் கிடையாது. அப்போது நாம் பண்ணக்கூடிய இந்த பாடம், அந்த ஞானம் என்ன ஆகும்னா, இந்த உடம்பு எதையுமே இல்லாமல் ஒரு 0 டிகிரியில் வந்து நிற்கும். அன்றைக்கி நான் யாருன்னு என் பொண்டாட்டிக்கும் தெரியாது, என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கும் தெரியாது. அப்போ நான் எங்கே போய் நின்னேன்? 0. என்னால் பிரித்து பார்க்க முடியல. என் பிள்ளை யாருன்னு தெரில, என் பொண்டாட்டி யாருன்னு தெரில, நான் யாருன்னு தெரியல. அப்படி ஒரு நிலை வந்தால் நானும் திருவோடு. அன்னைக்கு தான் ஈஸ்வர பிரசாதம் இந்த உள்ளே வந்து விடும். எந்த பிரசாதம்? ஈஸ்வரம் போடக்கூடிய அந்த பிரசாதம். அப்படி ஒரு திருவோடாக நான் மாறும்போது தான் வரும். அதுக்கு சாட்சியாக தான் சிவனடியார்கள் அங்கே வச்சுருக்கணும். இன்னொரு வாட்டி சிவனடியார்கள் பிச்சை போடுங்க. திருவோட்டில் பிச்சை போட தகுதி ஒரே ஒருத்தர் தான். ஒருத்தர் குரு, ஒன்று தெய்வம். உங்கள் உடம்பை நீங்கள், உங்கள் மனசை நீங்கள் எப்போ திருவோடா ஒன்றுமில்லாமல் மாற்றுறீங்களோ அன்றைக்கி குருக்கிட்டேருந்து ஒரு பிரசாதம் வரும். அன்றைக்கி இறைவன்கிட்டேருந்து ஒரு பிரசாதம் வரும். அந்த பிரசாதம் இன்னொரு கருவில் உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடாத பிரசாதம். புரியுதுங்களா? இதுதான் சாமி திருவோடையோட பிரசாதம். இது தெரியாமல் எல்லாரும் பிச்சைத்து வரோம். அப்புறம் இங்கே ஏன் திருவோடு ஒரு மரம் வச்சுருக்குறோம்? ஐயா சொன்னார், இது திருவோடு கிடைக்குதுன்னு ஆளாளுக்கு பிச்சைத்துல போகிறீங்க. நான் கொடுக்குறேன் திருவோடு. அந்த தகுதி யாருக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டும்தான் அந்த திருவோடு போய் சேரும். கை இருக்குதுன்னு எல்லாரும் திருவோடு எடுத்து பிச்சை எடுக்க முடியாது. புரியுதுங்களா? திருவோட்டினோட தத்துவம் இது.
நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.